எஸ்ஐஆர் என்பது என்ன என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அல்ல, குறிப்பிட்ட சில பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சதி. மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படைய பயந்தாமொழிகள் வரவில்லை, வீரர்கள் வந்தார்கள். எஸ்ஐஆர் என்பது என்ன என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இதனுடைய பின்விளைவுகள் என்ன, இது என்னெல்லாம் நடக்கும் என்பதற்கு குறிப்பாக டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர் ஒளிபரத்தோடு சொன்னார், ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அதற்கு பின்னாலே நடைபெற்ற தேர்தலிலே கெஜ்ரிவால் தொகுதியில் மட்டும் 39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சிறுபான்மையர், பாஜகவுக்கு எதிர்ப்பாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்பதை திட்டமிட்டு செலக்டிவாக எக்ஸ்க்ளூட் பண்ணி, ரிமூவ் பண்ணி, செலக்டிவாக சில பேரை இன்க்ளூட் பண்ணி அங்கே 39,000 வாக்காளர்கள் இப்படி தில்லமொழி செய்யப்பட்டு பல தொகுதிகளிலே இந்த தவறுகள் நடந்திருக்கின்றன. அதே போல ராகுல் காந்தி அவர் சுட்டிக்காட்டியது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆகவே தமிழ்நாடு விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டுமல்ல, எந்த காலத்திலும் இது போன்ற காரியங்களில் நிறைவேறாமல் இருப்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம், இன்னும் 3 மாத காலத்துக்குள்ளாக இது ஆக்கப்பூர்வமாக முழுமையாக வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது என்று முடிவெடுத்ததை, அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்ற முடிவோடு இன்றைக்கு கூட்டம் முடிவுற்றது. நீதிமன்றம் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழக மற்ற மாநிலங்கள் முதலில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். எஸ்ஐஆர் என்றாலே என்ன என்று தெரியவில்லை பாதி பேருக்கு. அது மட்டுமல்ல, இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட நேரத்தில் நியூ டெல்லி அதாவது டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில், அதேபோல மகாராஷ்டிராவில், பீகாரிலே என்னெல்லாம் நடந்தது, இதையெல்லாம் பொதுமக்கள் மத்திகளுக்கு ஆதாரத்தோடு எடுத்து விளக்கப் போகிறோம். இன்றைக்கு கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி, அதே போல பீகாரிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கதி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அல்ல, குறிப்பிட்ட சில பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சதி. ஒத்த கருத்துடைய மற்ற மாநில முதல்வர்களை அது அனைத்து தோழமை கட்சிகள் கூட்டம் விரைவில் கூட்டி அது அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கேற்ற போது தளபதி அவர்கள் முடிவு எடுப்பார். வராதவர்கள் பற்றி வந்தவங்களே அதிகமாக இருக்கும் போது வராதவர்கள் பற்றி கவலைப்பட்டு அதாவது வந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், வரவிருக்கிறோம், ஜனநாயக உணர்வு அவர்கள் இருக்கிறது. மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படைய பயந்தாமொழிகள் வரவில்லை, வீரர்கள் வந்தார்கள். வேறு நேரடியாக செய்ய முடியாது, மறைமுகமாக செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல, என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு, குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி, திட்டமிட்ட சதி, கான்ஸ்பிரசி என்று சொல்றாங்க. ஆக்சுவலி இருக்கிறது டிசம்பர் மாதம் ஒன்று, ஜனவரி மாதம் ஒன்று தான். இந்த 2 மாசமும் தெரியும். இது டே ஆஃப் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன். கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் 25 ஜனவரியில் இருந்து 1 டிசம்பர் 25 ஜனவரி கிறிஸ்துமஸ் மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு
15 16 வருடம் பொங்கல் தமிழருக்கு எல்லோருக்கும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நடத்துகிற ஒரே விழா பொங்கல். ஆக இந்த கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கிற 40 நாள்ல 30 நாள் ஃபெஸ்டிவல். திமுக எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் வராது. நாங்கள் சந்திப்பதற்கு திமுக சட்டத்துறை கோடி கூட எடுத்து பார்த்தார். சின்னப்பவே 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 39 40 ஆட்சி வரை குறையும். ஆகவே இது தமிழர்களுக்கான அனைத்து கட்சிகளுக்கான. அது மட்டுமல்ல, திட்டமிட்டு சிறுபான்மை மக்கள் குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக்குவதற்குரிய ஒரு சதி வேலை என்பதனால தேர்தலை வைத்தால் அதை எதிர்த்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கு. கடந்த காலத்தில் நான் ப்ரூவ் பண்ணேன். இன்னும் வெளிப்படையா சொன்னோம்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சிறுமா மக்களுடைய ஓட்டு பல இடத்துல நீக்கப்பட்டது. நானே பேட்டி கொடுத்திருக்கிறேன். தாம்பரத்தில் பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தில் இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியில் நகராட்சி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க 1300 பேருடைய ஓட்டை சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஃபைனல் லிஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க, அப்போதான் எல்லாரும் நாளைக்கு. அதே போல கடைநல்லூர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். கடைநல்லூர்ல ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பூத்திலும் 200 ஓட்டு நீக்கப்பட்டிருப்பதாக சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்ற 100 வயது கடந்திருக்கக்கூடிய லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் தேர்தல் நடக்கிற அன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புகார் சொன்னார். அதற்கு பிறகு நான் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா கடைநல்லூரில் அப்படி பண்ணியிருக்கோம். இதே போல இஸ்லாமியர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த பகுதியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் நாங்கள் ஜெயிச்சோம். ஆக திமுகவுக்கு பயம் இல்லை, திமுக கூட்டணிக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த ஒரு மோசடியை நாங்கள் பார்த்து கொண்டு we cannot be silent spectators.